நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துதல்களை சொல்லி குட் மார்னிங். விடிஞ்சிருச்சு. இன்று ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டவருடைய நாள். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், அவரை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்கிற காரியத்தை மீண்டும் ஒரு விஷயம் உறுதிப்படுத்திக் கொண்டவர்களாய், அவருடைய சாட்சிகளாய் வாழ்வதற்கும் அவருடைய வருகைக்காக எதிர்பார்க்கிறதற்கும் நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஜீவனுள்ள தேவனாக எங்களுக்காக சீக்கிரத்தில் வரப்போகிறவராய் நீர் இருக்கிறீர் என்பதை மறவாமல், பூமிக்குரியவைகளின் மீது நாங்கள் நோக்கமாயிருந்து உம்மை மறந்து போனவர்களாயிராமல் உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாய், உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபை அருள வேண்டும் என்ற ஆண்டவராகிய கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அநேக வேளைகளில் நாம யார் அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம மறந்து போயிடுறோம். நம்மெல்லாம் யாருங்க? நாம் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இல்லை இன்னும் சாத்தானின் பிள்ளைகளா இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு குலத்தையோ ஜாதியையோ மதத்தையோ சார்ந்தவர்கள் என்பதைப் போல கிறிஸ்தவர்கள் அல்ல. யாரெல்லாம் தனிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, பாவங்களை விட்டு விலகி வந்திருக்கிறார்களோ, என் பாவத்திற்காக இயேசு சிலுவையிலே மரித்தார் என்பதை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படுகிறார்களோ, அவர்கள் மாத்திரம்தான் அவருடைய சொந்த குமாரர்களாய் குமாரத்திகளாய் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி தேவனோடு கூட முகமுகமாய் செலவழித்த நேரம் என்று இருக்கிறதா? உன் வாழ்க்கையில மனமாற்றம் பெற்ற நாள் என்றொன்று உண்டா? பாப்டிசம் என்பது பகிரங்கமாக அந்தரங்கத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை குறித்து சொல்லுகிற சாட்சியே தவிர, தண்ணீரின் ஞானஸ்தானத்தினால நமக்கு மேன்மை வந்துடாது. அதனால மாத்திரம் நம்ம பரலோகத்துக்கு போகவும் முடியாது. எனவே இருதயத்திலே உண்மையாய் கிறிஸ்துவுக்கு இடம் தருவது, விசுவாசிப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருமுறை ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும், ஆவிக்குரியவர்களாக வாழ வேண்டும். ஆண்டவரை அறியாதவர்கள் பூமிக்குரியவர்கள் மீதுதான் நோக்கமாயிருப்பார்கள். ஆனால் ஆண்டவரை அறிந்ததற்கு பிறகு இந்த பூமி நிரந்தரமானது அல்ல, நாம் பார்க்கிறவைகளும் நிரந்தரமானவைகள் அல்ல. ஆக்சுவலா இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மேலானவைகளின் மீதுதான் நோக்கமாயிருக்கணும். மேலானவைகள் என்று சொல்லும்போது மானத்தில் ஆகாயத்தில் ஜீவனுள்ள தேவனாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கின்ற நம்முடைய ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்க வேண்டும். எனவே கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை என்றாலே நாம் பரலோகத்திலே ஆராதனை செய்வதைப் போல இந்த பூலோகத்திலே ஒரு ஆலயத்திலே விசுவாசிகள் எல்லோரும் சேர்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. சரி, நீங்க ஆலயத்துக்கு போறீங்களா? கண்டிப்பா போங்க. ஆன்லைன்ல லைவ்ல நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லாம, தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று விசுவாசிகளோடு சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஆலயம் என்பது சாலமோன் கட்டின ஆலயம் இருக்கின்றது. அங்கே பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு போய் செலுத்துவார்கள். ஆனால் ஆசாரியர்கள் மாத்திரமே உள்ளே பிரவேசிக்க முடியும். அதே போல மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் பிரவேசிக்க முடியும். ஆனால் இன்று பலி அவசியமில்லை. ஆடு மாடினுடைய இரத்தம் எந்த அவசியமும் இல்லை. குற்றமற்ற மேலான கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நமக்காக ஒரே முறை பலியான நம்ம ஆண்டவர் என்பதை நீ விசுவாசிப்பாய் என்றால் அந்த விசுவாசத்தின் மூலம் பாவ மன்னிப்பு உனக்கு கிடைக்கும். இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்படுகிற போது நாம் நேரடியாக தேவனிடத்திலே அவருடைய கிருபாசனத்தின் அண்டையிலே சேர முடியும். நமக்கு மத்தியஸ்தர்கள் தேவையில்லை. தேவனுக்கும் மனிதனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நாம் தேவனை நேரடியாக ஆராதனை செய்வதற்கே தேவாலயத்திற்கு செல்கிறோம். எல்லோரும் சேர்ந்து எங்கே 2-3 பேர் கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாய் அனுபவிக்கிறதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரலோகத்தின் அனுபவத்தை பூமியிலேயே பெற்றுக்கொள்வதற்கு ஆலயத்திற்கு சென்று அவரை ஆராதிக்கின்றோம்.
தேவனுடைய ஆலயத்திற்கு தீமோத்தேயுக்கு எழுதின 1வது நிருபம் 3வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் பவுல் இப்படி சொல்லுகிறான், தாமதிப்பேனாகில். 14வது வசனத்தில் பாருங்க, அதாவது நான் சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன், ஒருவேளை நான் தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே, அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே. தேவனுடைய வீடு என்றால் அது வெறும் கட்டடம் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம்தான் சபை. கிறிஸ்துவின் சரீரமாக அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறவர்கள் அவருடைய சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கின்றோம். அதனால்தான் ஜீவ பலியாக உங்கள் சரீரத்தை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணியுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது அங்கே ஏதோ சிலுவையை பார்த்து வருவதற்கோ அல்லது பாஸ்டரை பார்த்து வருவதற்கோ அவரிடத்தில் ஜெபம் செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வருவதற்கோ என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். பாடல்களை பாடுவதற்கு அல்லது சில பிரசங்கங்களை கேட்பதற்கு எல்லோரும் சேர்ந்து சந்தித்து ஒருவர் ஹாய் சொல்லிக் கொள்வதற்கு போகிறோம் என்பது சிலருடைய பழக்கமாக அதற்காக போய் வருவோர் கூட அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஜீவனுள்ள தேவனின் சபையோராய் இருக்கின்றோம். நாம் போகிற தேவ ஆலயத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவராக ஆண்டவர் நம் மத்தியிலே சஞ்சரிக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு தேவனுடைய சபையாக விசுவாசிகள் எல்லோரும் ஒன்றிணைகிற போது நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை உண்டாக்குறவர்களாயிருக்கிறோம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். நீ அறிந்து கொள்வதற்காக இவைகளை உனக்கு எழுதுகிறேன். தேவனுடைய ஆலயத்திலே எப்படியெல்லாம் நடக்க வேண்டும் விசுவாசத்தில். ரொம்ப கவலையான விஷயம் என்னன்னா, நாட்கள்ல ஆலயத்திற்கு சென்று அங்க கூட உலக பிரகாரமான காரியங்களைப் போலவே எல்லா காரியங்களும் நடப்பது. ஏதோ பாடல்களை பாடுவது, மியூசிக் டாமினேட் பண்ணுவது, அவங்கவுங்க சுய டம்பத்தை பெருமையை காண்பிக்கிறதுக்காக போறது, அல்லது ஒருவர் சந்திக்கிறதுக்காக போவது, அல்லது ஏதோ ஒரு சம்பிரதாயம் மாதிரி போறது. அங்கே ஆண்டவருக்கு முக்கியத்துவம் தராமல் அங்கே இருக்கிற ஊழியக்காரருக்கோ அல்லது விசுவாசிகளுக்கோ உடனிருப்போருக்கோ மரியாதை கொடுப்பது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் கட்டாயமா சொல்ல போனா அது அஞ்ஞானம். ஆலயத்திலே நாம் எல்லோரும் சேர்ந்து நமக்காக பிராயச்சித்த பலியாக தம் ஜீவனையே கொடுத்து மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை ஆராதிக்கிறதற்காக செல்லுகிறோம். ஒரு ஒழுக்கத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது நன்றி அறிதலுள்ள இருதயத்தோடு துதிகளோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டியிருக்கிறது. ஆராதித்தல் என்றால் அவருடைய மகத்துவத்தை அறிந்து அவரை துதிப்பது, அவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நன்றியோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்துவது, நம்முடைய குறைகளுக்காக குறைபாடுகளுக்காக அவருடைய கிருபைக்காக வேண்டுவது, இவ்வளவு மேன்மையுள்ள தேவனை அறியாதவர்களுக்காக விண்ணப்பம் செய்வது என்று இதெல்லாம் சேர்ந்தாதாங்க அது ஆராதனை. அவருடைய மகத்துவத்தை உணர்ந்து அவரை ஸ்தோத்தரிப்பது, நமக்கு அவர் செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவரை துதிப்பது, நம்முடைய தேவைகளுக்காக அவருடைய சந்நிதியிலே விண்ணப்பம் செய்வது, இன்னும் அநேக ஆண்டவரை அறியாத அநேகருக்காக இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுதல் செய்து அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி ஜெபிப்பது ஆராதனை. அதற்காகத்தான் தேவனுடைய சந்நிதியிலே சேர வேண்டும். அப்படி ஆராதிக்கிறவர்கள் கூட ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்றும் வேதவாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய ஆலயத்திலே எப்படிப்பட்ட அனுபவத்தை பெறுகிறீர்கள் என்பதல்ல, தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது ஒரு புதிய பலமும் உற்சாகமும் அற்புதமான வெளிப்பாடுகளும் அதேபோல நன்றி அறிதலான துதிகளும் சந்தோஷமும் சுகமும் நன்மைகளையும் பெற்று வருகிறோமா என்பதை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். இங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்று, ஆண்டவருடைய சந்நிதியில்தான் நமக்கு பரிபூரணமான விடுதலை இருக்கிறது என்று, இன்னும் முக்கியமாக அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய ரெவலேஷன், ஒரு பெரிய வெளிப்பாடை தருவார் என்பது, எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் மூலமாக பெரிய வெளிப்பாடுகளை தந்து நம்முடைய இருதயங்கள் எல்லாவற்றையும் அவர் திறப்பார் என்று எதிர்பார்ப்போடு தேவ ஆலயத்திற்கு நீங்கள் சென்றால் உங்களுடைய சந்தேகங்களுக்கு, உங்களுடைய கேள்விகளுக்கு, உங்களுடைய பயங்களுக்கு, உங்கள் பாடுகளுக்கு
ஆலயத்திலே தேவன வார்த்தைகளை கேட்கும்போது, தேவ சந்நிதியிலே காத்திருக்கும் போது விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாகனத்தை எப்படி ஓவர் ஆயிலிங் பண்ணுவதற்காக அனுப்புகிறார்களோ, அதேபோல நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது இந்த உலக மாசுகளிலிருந்து பரிபூரணமாக சுத்திகரிக்கப்பட்டு விசுவாசித்தால் நிரப்பப்பட்டவர்களாய் முன்னால் இருக்கிற வாழ்க்கைக்காக இன்னும் எச்சரிக்கையோடு இருக்கும்படியாக ஆலயத்திற்கு செல்லுகிற போதுதான் நமக்கு தேவையான பலன் கிடைக்கும், அந்த வாய்ப்பு கிடைக்கும். தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்காதீங்க. ஏதோ சம்பிரதாயமா போயிட்டு வரேன்னு சொல்லாதீங்க. தேவனுடைய சன்னதியில் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும்? தேவனுடைய ஆலயத்திற்கு போகிற போது உன் நடத்தையை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். நீ செல்லுவது, நீ வருவது, நீ சென்று காத்திருப்பது தேவாதி தேவனின் மீது நம்பிக்கையோடு அங்கே இருக்கிறாய். அங்கே உன்னை பரிசீலிக்க நீ மறந்துவிடக்கூடாது. உன் அந்தரங்கத்தை அறிந்திருக்கிற ஆண்டவருக்கு முன்னால் உன்னுடைய வேஷமெல்லாம் எடுபடாது இல்லையா? உன் இருதயத்தை காண்கிற தேவனாய் இருப்பதனாலே இருதயத்தை அவருக்கு முன்பாக நீ சரி செய்து கொள்ள வேண்டும். நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை ஆராதிக்க நாம் செல்ல வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கேட்கிற போது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன், அதாவது என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், யாரெல்லாம் என் வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறானோ, என் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறானோ, இருதயத்திலே மகிழ்ச்சியை அல்லது மனம் திரும்புதலை அல்லது விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிறானோ, அவனுக்குள் நானும் மகிழ்ச்சியாயிருப்பேன். எனவேதான் ஆலயத்திற்கு செல்லுகிற போது அங்கே தேவன் இன்று தம்முடைய வார்த்தைகள் மூலமாக என்னவெல்லாம் பேசுகிறார் என்பதை நாம் பரிசீலித்துக் கொள்ள வேண்டும். நாம் பாடல்களை பாடுகிற போது, ஆராதிக்கிற போது ஆவியோடும் உண்மையோடும், அதாவது புரிந்து கொண்டு உண்மையான மனதோடு கூட, ஆவியோடு கூட முழு பலத்தோடும் அன்போடும் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்வது போல, ஒரு பாடல ராகம் தாளம் பல்லவி எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்குதோ, அது ஒரு புறம் அதனுடைய அர்த்தம் எவ்வளவு நன்றாக இருக்கிறது என்பது, அதை என்னை எப்படி மோல்ட் பண்ணுகிறது, என்னை எப்படி ஆக்குகிறது என்பது இன்னொரு முக்கியமான விஷயம். ஆச்சாரமா ஏதோ தேவனுடைய ஆலயத்துக்கு போய் வருகிறவர்களா நாம் இருந்தா, அதாவது இன்னைக்கு 99% கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்டவர்களா இருப்பதனால்தான் கிறிஸ்தவம் என்பதே ஒரு பெயரளவுக்கு என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவனுக்காக, நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்காக நாம் நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடத்தை எப்படி இருக்க வேண்டும்? அங்கே பயத்தோடும் பக்தியோடும் தூய இருதயத்தோடும் நறுங்குண்ட இருதயத்தோடும் ஒழுக்கத்தோடும் அதேபோல அன்போடும் கூட சத்தியத்தை அறிவிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் உண்மையுள்ளதா இருக்க வேண்டும். தொடர்ந்து அந்த வசனத்துல, தேவனுடைய சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாயிருக்கிறது. எனவே சபையிலே சத்தியம் இருக்க வேண்டும். ஃபேக் வர்ஷிப் அல்ல, ஃபேக் சிங்கிங் அல்ல, ஃபேக் பக்தி அல்ல. இன்னைக்கு எல்லாம் ஃபேக் வந்துருச்சு இல்லையாங்க? டூப்ளிகேட்ஸ் வந்துருச்சு, ஒரிஜினல் இருக்காது. அங்க ஏதோ சம்பிரதாயமா ஆராதிக்கிற முறைமை. கவனங்க, வேஷதாரிகளை தேவன் அருவருக்கிறார். அன்று பரிசேயர்கள் என்ன செய்தார்கள்? தேவாலயத்தில் இருந்தார்களே தவிர வேஷம் போடுகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருந்தார்கள். வெளியே தூய்மையா இருக்கிற மாதிரி இருந்தாங்க, ஆனா இருதயம் கெட்டு போயிருந்தது, கரைகளோடே கூட இருந்தது. இன்று தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போது நம்முடைய இருதயங்களிலே அவருடைய அன்பு இருக்கிறதா? பரிசுத்தத்தை உடையவர்களாய், உண்மையை உடையவர்களாய் இருக்கிறோமா? அல்லது வேஷம் போடுகிறவர்களாய், அநியாயம் உள்ளவர்களாய், அக்கிரமம் நிறைந்தவர்களாய், தகராறு, பகை, கோபம், பழிவாங்குதல், பொறாமை, பேதங்களின் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு வெளி மாத்திரம் பக்திமான்களை போல நடந்து கொண்டு பிரயோஜனம் இல்லைங்க. தங்கள் உதடுகளால் என்னை துதிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயம் எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருப்பதைப் போல, ஏதோ உதட்டளவுல பக்தியை வெளிப்படுத்தி பெரிய பெரிய வார்த்தைகளால் ஜெபிப்பது, பயங்கரமா பாடல்களை பாடுவது, இன்னும் பயங்கரமான பக்தி காரியங்களை காண்பிக்கின்ற நடைவுடை பாவனைகளால் ஏமாற்றுகிறவர்கள் இருக்கலாம். கவனிங்க, தேவன் இருதயங்களை பரிசீலிக்கிற போது அந்த இருதயம் சுத்தமாக இருக்கிறதா, அது உடைந்திருக்கிறதா, உண்மையுள்ளதாக இருக்கிறதா என்பதை அவர் பரிசீலிக்கிறார். எனவே தேவ சந்நிதிக்கு வரும்போது ஆவிக்குரியவராக இருக்கிற ஆண்டவருக்கு முன்பாக நம்மால் மறைக்க முடியாது. அவருடைய சந்நிதியிலே நாம் எதையும் மறைத்து வைக்க முடியாது என்பதை உணர்ந்து நம் இருதயங்களை திறந்து அவரை ஆராதிப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் சம்பூரணமான உயர்வையும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆலயத்திற்கு போகும் முன்பு இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டு ஆலயத்திலே ஒழுக்கத்தை கடைபிடித்து, உங்களுக்கு முன்னால் இருக்கிறவங்களை உங்களை விட தகுதியானவங்கன்னு நினைங்க. அங்க போயும் கூட ஜாதி, மத, குல பேதங்களுக்கோ, சொத்து, சுகம், எஜுகேட்டட், அன்எஜுகேட்டட் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே தேவனுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு, அன்போடும் சமாதானத்தோடும் அவரை ஆராதித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே,
மற்றொரு விஷயம், உடைய சன்னதிக்கு வந்திருக்கிறோம், எப்படி ஆராதிக்க வேண்டுமோ, எங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் கற்றுத் தருகிறீர். சம்பிரதாய பக்திக்குள் இறங்கி விடாமல், ஏதோ பழக்கத்தின்படி போய் வருகிறவர்களா இல்லாமல், ஆலயத்திற்கு போகிற போது எங்கள் நடத்தையை பத்திரமாய் காத்துக்கொள்வதற்கும், உம்முடைய சன்னதியிலே எங்கள் இருதயத்தை ஊற்றி உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டு ஆலயத்திலிருந்து வெளியே வருகிற போது உம்முடைய பிரகாசத்தினால் ஒளிர்கிறவர்களாக இருக்க கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்யும்படி கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆலயத்திற்கு செல்லுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள். உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் பாருங்களை 89398024 நம்பருக்கு அனுப்புங்கள். வெளிநாடுகளில் இருந்தால் 91001008 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்கள் ஜெப தேவைகளை வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து ஷேர் செய்வதையும் உங்கள் பெயர் விவரங்களை பதிவிடுவதையும் மறந்து விடாதீர்கள். கூடவே நம்முடைய ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் மறவாதிருங்கள். அது இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்த உதவியா இருக்கும். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.